அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சிகளை கற்க அதற்கென்று நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும். கோவை சேரன் மாநகர் பகுதியில் கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம் பேட்டி. கோவை மாவட்டம் சேரம் மாநகர் பகுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக ஷோரின் நியூ ஷோபுகான் பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இங்கு பயிற்சி பெற்ற பலர் கராத்தே பயிற்சி ஆசிரியர்களாக தற்போது இந்தியா முழுவதும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது. கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்தினம், கியோசி பெஞ்சமின் சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சி டாக்டர் ரத்தினம் கூறுகையில், கராத்தே பயிற்சி என்பது அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் உடலளவில் மனபலத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி. இப்பயிற்சியினை மாணவ மாணவியர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படும் என்றார். இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக சென்று வர போதிய நிலை இல்லை. பெண் தனியாக சென்றால் வீட்டில் உள்ள அனைவரும் அச்சத்தில் இருக்கும் நிலை உள்ளது. இந்த நிலை மாற பெண் பிள்ளைகள் அதிக அளவில் கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் அரசு பள்ளியில் கராத்தே பயிற்சிகளை மாணவ மாணவியர்கள் கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்க வேண்டும். விளையாட்டு நேரம் என்பது போன்று கராத்தே பயிற்சி நேரம் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சேரன் மாநகர் கிளை தலைமை பயிற்சியாளர் ரின்சி, அலெக்ஸ் டேவிட், சென்சாய் சின்னத்தம்பி மற்றும் மாணவ மாணவியர்கள், அவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கராத்தே பயிற்சின்னு சொல்கிறத விட அவங்க செல்ஃப் டிஃபென்ஸு நல்லா படிக்கணும். ஏன்னா அவங்க மனநிலை பெண்ணாக பிறந்தப்பட்டவர்கள் யாரோ ஒன்று தான் மனநிலை வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே அவங்க நிலை சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட் நிலை வேணும். அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு அவங்களுக்கு சில நிலைகள் கொடுக்குறோம். அது மென்டல், இது சயின்ஸ் வேறு. இது மென்டல், அதாவது பாடி, மைண்டு, ஸ்பிரிச்சுவல், இது ஒன்று சேர்ந்து இது கொடுக்குற இது. அதனால் அவங்களுக்கு கொடுக்குற இது மன தைரியம். இப்போ நடந்து போகிறோம், கையில் ஒரு கம்பு இருக்குது. நான் சாதாரண நடந்து போகிறத விட ஒரு கையில் ஒரு வடி இருக்குது, ஒரு கம்பு இருக்குதுன்னா, கம்பு இருந்தால் கொஞ்சம் தைரியம். அந்த மாதிரி அவங்க இந்த ஆர்ட் கற்றுக்கிட்டாங்கன்னா, ஒரு ஆர்ட் நம்ம கையில் இருக்குது, ஒருத்தர் வந்தால் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு அவங்க வெளியே போக முடியும். அடுத்து இந்த ஆர்ட் கற்றுக்கிறவங்க டிசிப்ளினாக வாழ்வாங்க. அந்த மாதிரி ஆர்ட். சார், இப்போ அரசு பள்ளிகளெலாம் கராத்தே பயிற்சி கற்றுக் கொடுக்குறதுக்கு தமிழக அரசு இந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் தான் இருக்குது? ஏன்னா கராத்தே பயிற்சி நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. இன்றைக்கும் கிரிக்கெட்டை தெரிஞ்ச அளவுக்கு கூட கராத்தே அளவுக்கு யாருக்கு தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி ஏதாவது அரசுக்கு ஏதாவது இல்லை. அரசு அந்த முனைப்பு நல்ல முனைப்பு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கராத்தே சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்பட்ட பழப்பு நல்ல முனைப்பு. அதை நான் என்ன சொல்கிறேன், இந்த இன்ஸ்ட்ரக்டருங்கள் போகிறாங்கல்ல, இன்ஸ்ட்ரக்டருங்கள் யாரும் கட்டவங்கன்னு இல்லை. ஸோ அவங்க போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் கவர்மெண்ட்டு. அவங்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்கணும், அதுக்கடுத்து போதிய நேரம் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க கொஞ்சத்தில் 500 பேரை ஒன்றா நிறுத்திட்டு அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது. அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, போதிய நேரத்தை கொடுத்து, ஒரு சிலபஸ் எடுக்கிறாருந்தா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா, அந்த 1 மணி நேரம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இது கராத்தே டீச்சர் போனாருன்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல இருக்கிற பீரியடில் இருந்துட்டு அந்த டீச்சர் அவர் டயத்தை முடிச்சுட்டு தான் விடுவார். முடிச்சுட்டு இங்கே வரப்போ அது ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். இங்கே முடிச்சுட்டு அடுத்த பீரியடுக்கு போகிறப்போ அந்த குழந்தை 10 நிமிஷத்துக்கு முன்னால் போகணும் அந்த பீரியடுக்கு. அப்போ 10-20 நிமிஷம் போச்சு. 3/4 மணி நேரத்தில் 20 நிமிஷம் போச்சுன்னா 25 நிமிஷம். 25 நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ இன்ஸ்ட்ரக்டரை குறை சொல்கிறாங்க. அப்படி இல்லை. இது ஆராய்ச்சி அந்த இதில் இருக்கிறவங்க நல்லா கொடுத்தா நம்ம நாட்டில் நாங்களாம் வேர்ல்டு லெவலில் போகிறோம், அடிச்சுட்டு வர்றோம். வேர்ல்டு லெவல்லலாம் நம்ம நாடு ஒன்றும் கராத்தில் மட்டமான நாடு இல்லை. இப்போல்லாம் இந்தியாவுடைய பேரை வெளிநாட்டிலே இது பண்ணியிருக்கோம், நிலைநிறுத்தி இருக்கிறோம். நல்லாவே பண்ணுவாங்க நம்ம குழந்தைகள்.